அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். நான் எம்ஜே வரதராஜன். இந்த பதிவில் மில்க் பேடா பிஸ்னஸை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த தொழிலுக்கு மூலதனம் எவ்வளவு தேவைப்படுது, இந்த தொழிலை எப்படி எடுத்து செய்யலாம், இது ஹேண்ட் மேக்கிங் செஞ்சு அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். நான் எம்ஜே வரதராஜன். இந்த பதிவில் மில்க் பேடா பிஸ்னஸை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த தொழிலுக்கு மூலதனம் எவ்வளவு தேவைப்படுது, இந்த தொழிலை எப்படி எடுத்து செய்யலாம், இது ஹேண்ட் மேக்கிங் செஞ்சு வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய உத்தியும் இதில் இருக்குது. அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் மிஷினை போட்டு கொஞ்சம் அதிகப்படியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. இதை பற்றி ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மில்க் பேடா தொழிலை பற்றி ஒரு முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய சேனலில் தொழிலை பற்றின பல தகவல்களை கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை பற்றி தேவைன்னா நம்முடைய சேனலில் அந்த தொழிலை பற்றின ஒரு தகவலை தேடி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஓரிரு வார்த்தைகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கூடிய விரைவில் அது சம்மந்தமாக வீடியோ போடுறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த மில்க் பேடா தொழிலை பற்றி ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சால் நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட் இருக்கும். அது இயற்கை. எல்லாருக்குமே எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் முடியுமா என்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். முடியும்னு நினச்சி எந்த ஒரு தொழிலும் செஞ்சான்னு நினச்சிங்க கண்டிப்பாக அதில் வெற்றி பெறலாம். இந்த தொழிலை விருப்பப்பட்டு இந்த தொழிலை எடுத்து செஞ்சால் தான் உங்களால் முடியும். இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் பெரிய அளவில் நீங்கள் எடுத்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் கம்பல்சரி எடுத்து தீரணும். அது இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு செய்யணும், ஒரு குடிசை தொழிலாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருக்காது. ஏன்னா அக்கம் பக்கத்து நீங்கள் செய்கிற ஒரு உற்பத்தி பொருளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ உங்கள் பக்கத்து வீட்லேயோ உங்கள் பக்கத்து தெருவுக்கோ இந்த மாதிரி ஃபுல்லாக சப்ளை பண்ணலாம். பக்கத்து கடைங்களுக்கு சப்ளை பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்ணலாம், ஸ்வீட் ஸ்டாலுங்களுக்கு சப்ளை பண்ணலாம். மீடியமான ஒரு லாபத்தை எடுக்க முடியும். இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஒரு இடவசதி உங்களுக்கு தேவை. அது குறிப்பிட்ட ஒரு மிஷினரி போட்டு நீங்கள் செஞ்சோன்னா இந்த தொழிலில் வெற்றி அடைய முடியும். இப்போது இந்த ஹேண்ட் மேக்கிங் பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும்னா இந்த ஹேண்ட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு ஆன்லைனில் அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இந்தியா மார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினுடைய ரேட்டு எவ்வளோன்றதுன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ளே இந்த மிஷினுடைய ப்ரைஸ் இருக்குது. இதை நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாவு செலவுன்றதை பார்த்தோம்னா வீட்டிலேருந்து நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே ஒரு முதலீடு போட்டாலே போதும். இந்த தொழிலை எடுத்து செய்யறதுக்கு ஒரு நல்ல தொழில் இது. மூலதனம்ட்டு ஒரு 1000லேருந்து ஒரு 5000க்குள்ளே போடுறீங்கன்னு வச்சுங்க. இதில் உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதுன்றது பார்த்தோம்னா 50% இதில் லாபம் இருக்குது. ஏன்னா இந்த பிரிண்டிங் செலவுலாம் உங்களுக்கு கம்மியாயிடும். அது இல்லாமல் ஃபுல் லேபர் செலவு எல்லாமே நீங்கள் ஒரே ஆள் ஒர்க் பண்ணுறதுட்டு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி வராது. இந்த 50%ன்றது இப்போ 1000 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் சாலிடாக இதில் உங்களுக்கு லாபம் இருக்கக்கூடியது. ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடிக்கலான்றதை பார்த்தோம்னா 40 பேடை நீங்கள் டையை அச்ச எடுக்கலாம். இது அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 300லேருந்து ஒரு 400 வரைக்கும் இந்த பேடா உற்பத்தி செஞ்சிங்கன்னா உங்கள் பக்கத்து கடைங்களோ இல்லைன்னா அது சார்ந்த இடங்களோ இல்லை பக்கத்து வீடுங்களோ உங்கள் நண்பர்களுக்கோ இந்த மாதிரி சப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சாலிடாக ஒரு நாளைக்கு லாபம் மட்டும் ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் உங்களுக்கு
எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இந்தியா மார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1,00,000லேருந்து 2,00,000 வரைக்கும் இருக்குது. இல்லை அதுக்கு மேலே இன்னும் ஹெவியாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது வந்து 5 லட்சம் 10 லட்சம் கூட இருக்குது. ஆனால் வந்து இது ஒரு நார்மலான ஒரு டைப்பு. இது ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன்ட்டு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25லேருந்து 50 கிலோ வந்து சாலிடாக இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த மிஷினை வந்து எப்படி செயல்படுதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷனை வந்து இதை எடுத்துருக்கிறாங்க. ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து எடுத்து பாருங்கள். இதனுடைய ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. இந்த பேடா செய்யறதுக்கு எப்படி என்ன ஏதுன்றதை பற்றி உங்களுடைய ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரா மாதிரி நல்ல குவாலிட்டியாக இந்த ப்ராடக்டை செஞ்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5,000 6,000 7,000 இருக்குது. தாராளமாக வந்து வருமானம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பற்றி ஒரு முழுமையாக உங்களுக்கு எல்லாமே தெரியணும்ன்றதை பற்றி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ன்றதை நீங்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் வந்து மிஷினரியுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே. அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் சப்போஸ் இன்னும் நிறைய இதை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மிஷின் வாங்குகிற இடத்துலையே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு டவுட்டை கேட்டிங்கன்னா அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இனி அடுத்த தொழிலை பற்றி இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே நேயர்களே, நன்றி வணக்கம்.